ஆதாரமற்றது வெட்டவெளி, சூன்யம், பகவான், எங்குமா இருக்கிறதுனால சர்வவியாபி, நிர்குணன், நிர்மலன், இப்படி பல பேர் கடவுளுக்கு. நம்ம கடவுளுக்குள்ளவே எதை உணரல? ஏன் கடவுள் உணரல? மத நூல்கள், மத சடங்குகள், மத வழிபாட்டு இதெல்லாம் வேடிக்கையாகவும் சும்மா தமாசாகவும் செஞ்சினா தப்பு இல்லை. அதை சீரியஸாக செய்கிற. ஆனால் வெட்ட வழியில் இருந்து நீ என்ன பண்ணல? சீரியஸாக நான் சொல்லினே இருக்கிறேன், பார்க்க முடியும், உணர முடியும், இது இருக்குது, இது என்ன பண்ண முடியும் உங்கள் கண்களால்? அனுபவிக்கும் செஞ்சால் ஒருத்தர் சொல்கிறேன்ற ஒருத்தர்லாம் நிறைய பேர் ஆகிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு கை காட்டுறேன், எங்கேயோ இருக்கிற மகேஸ்வரி பூபாவில் கை காட்டினா நீங்கள் தெரியுமா என்ன? எங்கேயோ இருக்கிற சில பேரை சொன்னால் தெரியுமா என்ன? எங்கேயோ இருக்கிற மதிவதனியை சொன்னால் உங்களுக்கு தெரியுமா என்ன? இங்கேருந்து நீ யாருக்குமே சொல்லாமல் கம்மனை பார்த்துருந்தா தெரியுமா என்ன? யார் இஷ்டம்? அது எல்லாரும் பேர் சொல்லணுமா என்ன? வெட்ட வெளியை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. அதுக்கு குறிப்பிட்ட பேர் தான் பார்த்துக்க முடியுமா என்ன? யார் அனுபவிச்சிக்கலாம்? யார் ஒன்றாலும் அனுபவிக்கலாம். அனுபவிச்சு தான் இருக்கிறீங்க, உணராமல் தான் இருக்கிறீங்க. வெட்ட வெளியில் தான் இருக்கிறீங்க, அவனுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. அதான் உள்ளவும் வெளியுமா அதான் இருக்குது. உங்கள் இதையும் சுருங்கத்துக்கு விரியத்துக்கும் காரணம் வெட்ட வெளி தான். இல்லைனா சுருங்காது, திரும்ப விரியாது. அப்போ விரிங்க சுருங்கத்துக்கு வெட்ட வெளினா அதுங்க ஒரு செயல் நடக்காது. இவ்வளவும் இருந்தாலுமே என்ன செய்யலை உங்கள் கவனம்? எவ்வளோ சொன்னாலும் உங்கள் மத வெறி, மத பிடிப்பு, மதத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை எந்த பக்கம் உங்களால் திரும்ப முடியல? அனாதி பக்கம் திரும்ப முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். கடவுள் உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளே ஒரு